வணக்கம், இது கோவின் டெராட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் இந்த சேனலில் அப்படின்னா, தனுசு ராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். கொஞ்சம் கவனத்தில் வச்சுக்கோங்க, இது பொதுவான ரீடிங் தான். உங்களுடைய ஆரக்கிள் கார்ட் முதல்ல என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இட்ஸ் டேண்டலியன். ஓகே, ரெசிலியன்ஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் அண்ட் விஷஸ். உங்களுடைய ஆசைகள்லாம் இப்போ பூர்த்தி ஆக போகுது, இல்லை ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கு, டேஸ் விஷஸ் இருக்குது. ஒன்று உங்கள் ஆசைகள் நிறைவேற போகுது, இல்லை நீங்கள் இந்த வாரம் ஒரு ஆசை, ஐயோ இந்த ஆசை எனக்கு வேணும், இதை நான் ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறது. பட் அதுக்கு முன்னாடி ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்க போகுது. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனை நீங்கள் தாண்டினா மட்டும்தான் அந்த ஆசை பூர்த்தி ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த டெண்டலியன் சொல்லுது. இந்த டெண்டலியன் பூ என்ன தெரியுமா உங்களுக்கு? முதல்ல அது இந்த மாதிரி தான் ஒரு மாதிரி இப்படி வளரும், இந்த மாதிரி பூவாக தான் வளரும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இந்த பூ ஒரு மாதிரி இன்னொரு பூ மாதிரி வளரும். அந்த பூ இப்படி எடுத்து உங்கள் வாய்க்கிட்ட வச்சு இப்படி ஊதுனீங்கன்னா அது அப்படியே பறந்து போகும். அது நீங்கள் ஒரு விஷ் பண்ணுறது, நான் ஒரு டீச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விஷ் பண்ணி அந்த பூவை ஊதுனீங்கன்னா அந்த பூ அப்படியே பறந்து போகும். அதுதான் இந்த டெண்டலியன் பூ. முதல்ல அது மஞ்சள் பூவாக இருக்கும், அதன் பிறகு தான் அது மாறும். அது மாறி அது அப்படியே ஊதுன பிறகு அது இந்த மாதிரி இதாயிரும். ஓகே, அதுதான் இந்த பூ. இருந்தாலும் உங்களுடைய கார்ட். ஸோ நான் சொன்னது போல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுங்கிறது நீங்கள் ஒரு வாழ்க்கை சக்கரத்தை முடித்து விட்டு இன்னொரு வாழ்க்கை பகுதிக்கு போகும் பொழுது மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படுற இந்த விஷ் நடக்கும், கிடைக்கும். ஓகே, அது என்ன அப்படிங்கிறத நம்ம உங்கள் கார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். உங்களுடைய முதல் கார்ட் தி எம்பரர், தி கிங் ஆஃப் பென்டிகல்ஸ். இந்த கார்ட் டெத் கார்ட் உங்களுக்கு ரிவர்ஸில் வந்திருக்கு. ஸோ கரெக்டு தான், இதுக்கும் வந்தது ஒரு இதுதான். ஆனால் ஓகே, ஃபர்ஸ்ட் உங்கள் கார்டை நம்ம ஃபர்ஸ்ட் கார்டு என்ன சொல்றது, எம்பரர். நீங்கள் இப்போ உங்கள் பவரில் இருக்கீங்க, உங்கள் பவரில் நீங்கள் இருக்கிறீங்க. ஒரு சில பேர் ரொம்ப தலகணத்தோடு இருக்கிறீங்க, ரொம்ப திமிராக இருக்கிறது, நான் சொல்கிறது தான் சட்டம் அப்படிங்கிற ஒரு இதில் நீங்கள் இருக்கிறீங்க. என்னை யாரும் கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, என்னை யாரும் கட்டி போட முடியாது அப்படிங்கிற ஒரு பவரில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க. அதே மாதிரி ஒரு சில விருச்சிக ராசிக்காரவங்க இந்த வாரம் தி எம்பரர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஒரு நல்ல லீடர்ஷிப்பில் இருக்கீங்க, ஒரு நல்ல மேனேஜர், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெடு, ஒரு குரூப்புக்கு ஒரு லீடராக இருக்கிறது, அந்த மாதிரியான ஒரு எம்பரர் மூட். அதனால கரெக்டாக பிளான் பண்ணி நீங்கள் இப்போ செயல்பட்டுக்கிட்டு வரீங்க. அண்ட் கிங் ஆஃப் பென்டிகல்ஸ், ரொம்ப திட்டம் போட்டு செயல்படுறீங்க. கையில் இருக்கிற பணத்தை யாருக்கும் எதுவும் கொடுக்காம உங்களுக்குள்ளே வச்சுட்டு நீங்கள் ரொம்ப இப்போ ஒரு கவனமாக ஏதோ ஒரு விஷயத்தை திட்டம் போட்டுக்கிட்டு வரீங்க. ரொம்ப தீவிரமாக யோசிக்கிறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் ஏன் உங்களுக்கு இந்த டெத் கார்ட் மட்டும் தலைகிலையாக இருக்குது? ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கணும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, முதல்ல உங்களுக்கு ஒரு விஷயத்தை நீங்கள் முடித்த பிறகு தான் அடுத்த பகுதி வாழ்க்கைக்கு நீங்கள் போனால் மட்டும்தான் உங்களுடைய ஆசை பூர்த்தி ஆகும் அல்லது பூர்த்தி ஆகாது அப்படிங்கிறது தான் இந்த கார்டு சொல்ல வருது. ஆனால் இது தலைகிலையாக வந்திருக்கு டெத் கார்டு. அப்போது ஒரு சில பேர் இதை இன்னும் ஏற்றுக்க மனப்பான்மை இன்னும் வரலை. நான் இதை முடிக்க மாட்டேன், நான் இதை ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இருந்தாலும் உங்களுடைய கார்ட்ஸ் நான் இப்போ கிளாரிஃபை பண்ணுறேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு உங்களுக்கு கார்ட்ஸு. முதல்ல கிங் ஆஃப் பென்டிகல்ஸை கிளாரிஃபை பண்ணுறேன். மன்னிக்கணும், தனுசு ராசிக்காரவங்களுக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் மே 13ஆம் தேதியிலிருந்து மே 19ஆம் தேதி வரை எப்படி இருக்குது? கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் தனுசு ராசிக்காரவங்களுக்கு கிங் ஆஃப் பென்டிகல்ஸ் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். கிளாரிஃபிகேஷன். இதுவும் தலைகிலையாக நான் நினைக்கிறேன். என்ன சொல்கிறது, 4 of Wands தலைகிலையாக இருக்குது. உறவுகளை விட்டு பிரிஞ்சு போகிறீங்களா, இல்லை கணவன் மனைவியை விட்டு பிரிஞ்சு போகிறீங்களா? ஏன்னா 4 of Wands ஒரு கல்யாணம் கார்டு, சந்தோஷம், கொண்டாட்டம், ஒற்றுமை, சேர்ந்து வாழ்கிறது, சேர்ந்து இப்போ ரொம்ப கடல் தாண்டி இருக்கிறவங்க இப்போ தான் சேர்ந்து வராங்க, சேர போகிறாங்க அப்படிங்கிற கார்டு இப்போ தலைகிலையாக இருந்தால் எப்படி இருக்கும்? எனக்கு இது வேண்டாம், நான் போகிறேன், நான் வரமாட்டேன், எனக்கு இது செல்லாது, சேராது. ஸோ இந்த ஒரு விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்ப திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களா? கவனமாக யோசிக்கிறீங்களா? அந்த விஷயத்தை தான் நீங்கள் இன்னும் முடிக்காமல் இருக்கீங்களா? இதையும் நம்ம கிளாரிஃபை பண்ணலாம். கிளாரிஃபை த ரிவர்ஸ் டெத் கார்ட். தனுசு ராசிக்காரவங்களுக்கு ரிவர்ஸ் டெத் கார்ட் மே 13 டு மே 19. மே 13லேருந்து மே 19 வரை தனுசு ராசிக்காரவங்களுக்கு
ரிவர்ஸ் டெத் கார்ட். ஓகே, 6 of swords. அதே தான். நான் நினைக்கிறேன் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு போகிறீங்க. நான் வந்து என்னுடைய ரீடிங்ஸை சுகர் கோட் பண்ண மாட்டேன். அதுக்கு அப்படியே ஒரு இனிப்பு சேர்த்து ஒரு பலகாரம் சேர்த்து அதை மாதிரிலாம் சொல்ல மாட்டேன். எனக்கு என்ன செய்தி எனக்கு சொல்கிறாங்களோ அதை தாங்க நான் சொல்லுவேன். ஸோ 6 of swords, ஒரு விஷயத்தை நீங்கள் முடிக்கிறீங்க, அதை நீங்கள் முடிச்சுட்டு அமைதியாக போகிறீங்க. இனிமேல் இதில் எந்த தடுமாற்றம் இருக்கக்கூடாது, இது நான் திரும்பி பார்க்க மாட்டேன், இது எனக்கு திரும்பி வரவும் கூடாது, நான் அமைதியாக போகிறேன் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு விஷயத்தை நீங்கள் விட்டுட்டு போகிறீங்க. ஸோ தேர்ஸ் அ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது. ஒன்று பர்சனலாக தனிப்பட்ட முறையில் நீங்கள் ஒரு விஷயத்தை விட்டு ஒழிக்கிறீங்க. அப்போனா இந்த ஒரு கெட்ட பழக்கத்தை நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விட்டு ஒழிக்கிறதும், இல்லை உறவு மத்தியில் வந்து எனக்கு இது வேண்டாம், அவங்க என்ன வேண்டாம்னு சொல்லிட்டாங்க, நானும் இதை வேண்டான்னு சொல்கிறேன்னு ஒதுக்குறதும், வேண்டான்னு சொல்கிறதும், நான் இந்த ஊரில் இருக்க மாட்டேன், நான் கடல் தாண்டி தான் போய் இருப்பேங்கிறதும், அந்த மாதிரியான ரீடிங் தாங்க இது. உங்களுக்கு அப்படி தாங்க வந்திருக்கு. இருந்தாலும் ஓவராலாக மொத்தமாக இந்த எனர்ஜி தனுசு ராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை என்ன சொல்கிறாங்க? ஓவரால் எனர்ஜி தனுசு ராசிக்காரவங்களுக்கு மே 13லேருந்து மே 19 வரை எப்படி இருக்குது? இதுவும் தலைகிலே தான் வந்திருக்கு, பார்க்கலாம். நான் நினைக்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நான் உண்மையை சொல்லணும், நான் வந்து சைசேட் நான் ஷுகர் கோட் பண்ண மாட்டேன். ஏஸ் ஆஃப் கப்ஸ் தலைகிலேயே வந்திருக்கு. அப்படின்னா தெரியல, நீங்கள் இன்னும் ஒரு விஷயத்தை இன்னும் முடிக்கலை, பாதிலே நிற்கிது, ஒரு தொடக்கம் இல்லை, ஏன்னா ஒரு விஷயத்தை இன்னும் முடியலன்னு அர்த்தம். தொடர்ந்துக்கிட்டே இருக்குது, பிரச்சனையாகவே இருக்கலாம். நான் நினைக்கிறேன் உறவு மத்தியில் நிறைய பேருக்கு பிரிவினையும் ஏற்படுது. குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு போகிறாங்க, நான் திரும்பி வரமாட்டேன், எனக்கு இந்த மனைவி வேண்டாம், நான் விவாகரத்து பண்ண போகிறேன், எனக்கு இந்த கணவன் வேண்டாம், நான் விவாகரத்து பண்ண போகிறேன். சந்தோஷம் இல்லாத ஒரு சூழ்நிலைகளாக இருக்குது. இருந்தாலும் இன்னொரு முறை நான் இந்த ஏஸ் ஆஃப் கப்ஸ் ரிவர்ஸ் தனுசு ராசிக்காரங்களுக்கு எடுக்கிறேன். 7 of swords வந்து தலைகிலையா அதுவும் வந்திருக்கு. ஓ, அப்போ அதே தாங்க, நான் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏன்னா 7 of swords தலைகிலையாக வந்திருக்குன்னா ஒரு ஏமாற்றம், ஒரு பொய், துரோகம், முன்னுக்கு ஒரு பேச்சு பேசுறது, பின்னாடி ஒரு பேச்சு பேசுறது. நான் நினைக்கிறேன் ஒரு சில பேர் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டுட்டு இருக்கிறத விட்டுட்டு போகிற மாதிரி. அதே மாதிரி ஒரு சின்ன குரூப் ஆஃப் தனுசுக்காரவங்க வந்து இப்போ தான் நீங்கள் வந்து ஒரு உங்களுடைய தன் உணர்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, செல்ஃப் ரியலைசேஷன், தன் உணர்வுக்கு வந்திருப்பீங்க. ஓ, நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக, எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயமே எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டு அதிலிருந்து வெளியாகி ஒரு புது தொடக்கத்துக்கு கூட நீங்கள் போகலாம். பட் சில முக்கால்வாசி பேர் வந்து நான் நினைக்கிறேன் ஒரு ஒரு முறிவு ஏற்படுது, துரோகங்களை சந்திச்சிருப்பீங்க, பொய்களை ஏற்றுட்டு இருந்திருப்பீங்க. பட் இனிமேல் எனக்கு அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. ஏன்னா 7 of swords வந்து நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறீங்க, ஒரு முடிவு எடுத்து அந்த முடிவுக்கு இப்போ நீங்கள் அந்த முடிவுக்கு ஒரு முடிவு சொல்கிறீங்க. இதுதான் உன் முடிவா, இதுதான் என் முடிவு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வருது. ஓகே, இதுதாங்க உங்களுடைய ரீடிங். கடைசி எனக்கு மனசு கேட்கல, இருந்தாலும் உங்களுக்காக கடைசி ஒரு கார்டு எடுப்போம். தனுசு ராசிக்காரவங்களுக்கு த டெம்பரன்ஸ். ஓகே, வெரி நைஸ். என்ன முடிவு எடுத்தாலும் தயவு செய்து அதை பேலன்ஸ் பண்ணிக்கங்க. பேலன்ஸ்னால் சமப்படுத்திக்கங்க. ஒரு சில பேர் வந்து கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்கிறீங்க, ஒரு சில பேர் வந்து போனால் போட்டோம், இனிமேல் என்ன நடக்கணுமோ நடக்கட்டும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கீங்க. இதோட நான் உங்கள் வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். தனுசு ராசிக்காரவங்களுக்கு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அதை தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சிருங்க. உங்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.